பார்ப்புகழ் போற்றும் தஞ்சை பெரிய கோயில் எதிரே அமைந்துள்ளது ராஜாளி பறவைகள் பூங்கா. சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த பூங்காவில் அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா உள்ளிட்ட 25 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பறவைகள் வளர்க்கப்படுகின்றன. பஞ்சவர்ண கிளி, கோனியூஸ், காக்கட்டு, எக்லெட்டஸ், கிரே பேரட், கூஸ் வாத்து போன்ற பறவைகள் இங்கு வளர்க்கப்படுகின்றன. இயற்கை ஆர்வலர்களுக்கும் பறவை ஆர்வலர்களுக்கும் இந்த இடம் ஒரு அமைதியான புகலிடமாக விளங்குகிறது. பறவைகள் மட்டுமின்றி முயல், நாய் போன்ற விலங்குகளும் இந்த பூங்காவில் பராமரிக்கப்படுகின்றன. ராஜாளி பறவைகள் பூங்கா வாரத்தில் 7 நாட்களும் காலை 8:30 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்படுகிறது. இப்பூங்காவில் வளர்க்கப்படும் பறவைகளுக்கு மனிதர்களோடு இயல்பாக பழகும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மீது இந்த பறவைகள் ஏறி அமர்கின்றன. உணவை தங்கள் மீது அமர்ந்து பறவைகள் உண்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைகின்றனர். பறவைகளின் செயல்களால் குழந்தைகள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்றே கூறலாம். கூண்டுகளில் அடைக்கப்பட்டுள்ள கிளி, வாத்து, புறா, கோழி போன்ற பறவைகளுக்கும் சுற்றுலா பயணிகள் உணவளிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. உணவுக்காக தலையை வெளியே நீட்டியும் கம்பிகளை கடித்தும் நெருப்பு கோழி செய்யும் சேட்டை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. பூங்காவில் ஓடி விளையாடும் முயல்களை பிடித்து குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகின்றனர். பறவைகள் மற்றும் விலங்குகளை கொஞ்சி விளையாடிய தருணத்தில் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியில் மூழ்கியதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி பொங்க தெரிவிக்கின்றனர். எல்லாருக்கும் வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பாரியம்மன் டெம்பிள் போயிருந்தோம். நாங்கள் சென்னை பூந்தமல்லியிலேருந்து வந்திருக்கோம் சார். என் பேர் திவ்யா பாரதி, இவங்க என் ஃபேமிலிஸ். நான் வந்து கிட்ஸ் மெயினாக என் பையனுக்காக தான் நான் வந்து காணும் பொங்கலுக்கு வெளியில் வந்தது. ஸோ இங்கே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என் பையனும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். நீங்களும் சில்ட்ரன்ஸோடு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்களுக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பி மூட், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்கே வந்தால் ரிலீஃப் ஆகும். மாலை முரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்டுடன் சந்துரு.